அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள சங்கீதம் 115 சங்கீதம் 15 வசனத்தை வாசிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தை யார் படைத்தாரோ, பூமியை யார் படைத்தாரோ அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்க தகுதி உள்ளவர். அல்லேலூயா. அதை ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. 121 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். அதான் உண்மையான ஆசீர்வாதம். அதான் பூமிக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனம். ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது. பாருங்க, இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய பொக்கிஷசாலை எல்லாம் வானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நல்ல பொக்கிஷசாலை வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத. ஆசீர்வாதம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரணும். ஏன்னா அப்பதான் அவர் நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். வானம் திறந்து நமக்கு ஆசீர்வாதம் கொட்டன்னு என்ன செய்யணும்? கொட்டணும். இந்நாளிலே நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்காகவே கர்த்தர் மேல் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம். அப்படிதானே? எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தான். பரலோகத்துக்காகவோ பரிசுத்தத்துக்காகவோ ஒண்ணும் கிடையாது. நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஆசீர்வாதம். இந்த நாளின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நாளைய தினத்தை குறித்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உலகம்தான் நமக்கு நாம் எதிர்பார்த்திருப்பதெல்லாம் உலகம்தான். அல்லேலூயா.
உலக ஆசீர்வாதம் தான். தினம் தொலைக்காட்சியை நீங்கள் அந்த செய்தியெல்லாம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நல்ல புதிய வாகனங்களை வாங்கி அதை ஓட்டிக்கொண்டு கோயில்களுக்கோ அல்லது உறவினருடைய வீடுகளுக்கோ திருமணத்திற்கோ சந்தோஷமாய் போகிறார். பார்த்தால் வாகன ஆக்சிடென்ட்லே இருந்தவர்கள் அத்தனை பேர் என்ன பண்றாங்க, அப்படியே நசுங்கி செத்து போயிட்டாங்க. நினைத்து பார்க்கவே மிகவும் கொடுமையான வருத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு 10-20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின கார் இவ்வளவு சீக்கிரத்துல ஒன்றுமில்லாமல் போவதை நினைத்தால், பாதுகாப்பு இல்லாமல் போவதை நினைத்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் எவ்வளவு சம்பாதித்து வைத்திருப்பார்களோ, அவர்கள் கைகளிலே, காதுகளிலே, கழுத்துகளிலே எவ்வளவு நகைகள் அணிந்திருந்தார்களோ, யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. அது எங்க போனதென்றும் தெரியாது. ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம். அதுல தொடக்கத்துல அன்றாட தேவைக்காக ஆசீர்வாதத்தை விரும்புவோம். அடுத்தபடியாக பிள்ளைகளுக்காக கொஞ்சம் ஆசீர்வாதத்தை விரும்புவோம். அடுத்தபடியாக சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிதானே? அல்லேலூயா. உலகத்துல கூட சொல்லுவாங்க, பணம் பாதாளம் வரை பாயும். பணம் பாதாளம் வரை தான் பாயும், பரலோகத்துக்கு பாயும் யாருமே சொல்லவே இல்லை. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் பரலோகம் வரைக்கும் பாயும். அல்லேலூயா. சரி, ஆசீர்வாத தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் படைத்த கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆதியிலே தேவன், கர்த்தராகிய தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்ப கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அவருடைய ஜனத்திற்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், இயேசுவின் பிள்ளைகளாய் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, நல்ல பொக்கிஷாலே வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிலர் வானம் ஒரு தெய்வம், பூமி ஒரு தெய்வம், மரம் ஒரு தெய்வம், மலை ஒரு தெய்வம், கடல் ஒரு தெய்வம், மேகம் ஒரு தெய்வம், மழை ஒரு தெய்வம். இப்படி இந்த உலகத்திலே காண்கிறதெல்லாம் தெய்வங்களா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்போ ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியையும் ஆதியிலே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சிலருக்கு பல பல எண்ணங்கள் எல்லாம் வரும், பழைய எண்ணங்கள் எல்லாம் வரும். அல்லேலூயா. மாறாது.
எண்ணங்கள் சில சமயங்களில் என்ன செய்யாது, மாற ரட்சிப்பை மறந்து போவார்கள், தேவன் கொடுத்த கிருபை வரங்களை மறந்து போவார்கள், அப்புறம் மனம் போல் வாழ்வார்கள். அல்லேலூயா. அப்போ இருந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் போய்விடும். இருந்த ஆசீர்வாதம் எப்படி போயிடும்? இல்லாமல். அடுத்தபடியாய் பாருங்கள், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ண உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்தேன். உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஈசாக்கோட ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு. இங்கே பஞ்சம் வந்திருக்கன்னு நீ எங்க போக வேண்டிய தேவையில்லை. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதி. அப்படியே ஈசாக்கு அந்த தேசத்திலே இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை, பஞ்சத்திலே விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதல். இப்பொழுது கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டுடைய ஜனங்களாக இருந்தால் போதாது, ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? இல்லை ஆண்டுடைய வார்த்தையை விட்டு தூரம் போகிறோமா? ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது ஆண்டோடத்துல நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம். பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரு ஆணையிட்டேன். சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தாதனால் ஆபிரகாமும் அவருடைய சந்ததி என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் இதற்கு கீழ்ப்படிந்தார். 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. பாருங்க, 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரனாகிய ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மகள் சாராயை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆனான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். தேராவுடைய ஆயுஷ் நாட்கள் 205 வருஷம். தேராக ஆரானிலே மரித்தான். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராவை
தேவன் ஊர் என்னும் கல்தேயருடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர்கள் ஆரான் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆரானுக்கு அப்புறம் அவர்கள் என்ன செய்யல? கிளம்ப. ஆரானுடைய நீர்வளமும் நிலவளமும் நிறைந்திருக்கிறதை பார்த்ததும் அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே தேராக மரித்தான். அழைப்பை நிறைவேற்றாமல் தேராக மரித்து விட்டார். இப்ப தேராகருடைய பிள்ளையாகிய ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிடுகிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு என்ன செய்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு, அப்பொழுது உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதி. அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தேராக கீழ்ப்படிந்து பிரயாணத்தை தொடங்கினார். ஆனா என்ன செய்ய முடியல? போய் கடைசி வர போ முடியும். இந்த நாள்லயே அப்படிதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகளானாலும் சரி ஊழியர்களானாலும் சரி, தொடக்கத்தில் ரொம்ப வேகமாயிருப்பார்கள். போக போக வேகம் என்ன செய்கிறது? வேகம் குறைகிறது. வேலை, கால்வலி, கைவலி, முதுகுவலி, இடுப்பு வலி, அப்புறம் அங்கே போக வேண்டும் இங்கே போக வேண்டும், அவர்களுக்கு கல்யாணம் இவர்களுக்கு கல்யாணம். உலகத்தை திரும்பி பார்க்கிறார். அல்லேலூயா. லோத்து தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் லோத்தின் கையையும் லோத்தினுடைய மனைவியின் கையையும் லோத்துடைய 2 பிள்ளைகளுடைய கைகளையும் பிடித்துக் கொண்டு அவர்கள் அங்கே அழிய போகிற தேசத்தை விட்டு வெளியே போங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கையை பிடிச்சு வெளியே கொண்டு விட்டார். அவருக்கு சொல்லுகிறான், திரும்பி பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் சோதோம் கொமாரா பட்டணத்துக்கு நடக்கிறத நீங்க என்ன செய்யாதீங்க? திரும்பி பார்க்காதீங்க. ஆனா லோத்துடைய மனைவிக்கு என்ன? திரும்பி பார்க்காம இருக்க முடியல. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவி இந்த பழத்தை இச்சித்தது போல லோத்துடைய மனைவிக்கு திரும்பி பார்க்கணும்னு ஆசை வந்து நைஸா திரும்பி பார்த்தான். அப்புறம் திரும்பி பார்த்து என்ன ஆனாள்? உப்பு தூணா போன. உப்பு தூணாய் நிற்கிறாள். இன்னைக்கும் சுற்றுலா போகிறவர்கள் அங்கே ஒரு உப்பு கல்ல நிற்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போன போது உப்பு தூணாய் மாறி போனாள் லோத்தின் மனைவி. கீழ்ப்படியாமல் ஆரானிலே இருந்த தேராகு அங்கே மரித்து. ஆனால் கீழ்ப்படிந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன்னையும் உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப முதல்ல நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் போதாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படி. 3வதாய் பார்க்கும் போது 147ஆம் சங்கீதம் 12-13 வசனம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உனது வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை, ஆமா, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது தேவனை துதிக்கிற பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அநேக சபைகள் ஆவிக்குரிய சபைகள், ஆதி பெந்தேகோஸ்தே சபை நினைச்சிருப்பாங்க. ஆதியிலே இருக்கிறோம் அப்படின்னு தெரியப்படுத்தணும். ஆனா பல சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன்.
பாடுவார்கள் பாடுவார்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம் ஒண்ணும் வராது. என்ன வராது? துதியும் ஸ்தோத்திரமும் வராது. 50ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் இப்படியாய் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறானுக்கு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்ப தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனை எவ்வளவு நேரம் மகிமைப்படுத்துகிறோம்? தேவ ஜனமே, எவ்வளவு நேரம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? எவ்வளவு நேரம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம்? எவ்வளவு நேரம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம்? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அப்ப துதியை சொல்லலன்னா நீ கர்த்தரால் தெரிந்தெடுக்கவும் படல, கர்த்தரால் அழைக்கவும் படல, நீ கர்த்தருடைய பிள்ளையே இல்லை. அல்லேலூயா. வாயில சோதனை நிறைய பேருக்கு வர மாட்டேன். உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களில 100ல 2% பேருக்கு தான் சோதனை வருது. 98 கிறிஸ்தவங்களுக்கு 100க்கு 98 கிறிஸ்தவங்களுக்கு சோதனை வர்றதில்லை. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் தேவனை என்ன செய்யதில்லை? மகிமைப்படுத்துவதில்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் என்ன செய்யணும்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். உதடுகளின் கனி. ஸ்தோத்திர பலிக்கு என்ன பேரு? உதடுகளின் கனி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் அவர் மூலம், எப்பொழுதும் அவர் மூலம் தேவனுக்கு செலுத்தும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தும். சரியாக சில ஆட்கள் மரியாள் மூலம் வேண்டிக் கொள்வார்கள், சிலர் அந்தோணியார் மூலம் வேண்டிக் கொள்வார்கள், சிலர் பைபிள்ல இல்லாத நிறைய பேர்களை எல்லாம் சொல்லி வேண்டிக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து விடுதலை போறதுக்கு இனி 4 பேர் அதுக்கு தேவை? ஏன் டைரக்டா இயேசுன்னு சொல்லி வேண்டிக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை யார் தடுக்கிறது? யாருடைய மூளையிலே மண்ணு விழுந்து விட்டது? யாரு கள்ள தீர்க்கதரிசியாக இருந்து ஏமாற்றுகிறான் ஜனங்களை? யார் கள்ள போதகராய் இருந்து ஏமாற்றுகிறான் ஜனங்களை? யார் கள்ள அப்போஸ்தலனாய் இருந்து ஏமாற்றுகிறான் ஜனங்களை? இயேசுன்னு கூப்பிடுறதுக்கு இனி 4 பேர் இதற்கு ஜாமீனுக்கு? வேதம் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஜனங்கள் கீழ்ப்படுதல் உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துகிற ஜனங்களா இருக்கணும். அப்ப வானத்தை பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி. தேவனுடைய பொட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே அவரிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தாவீதின் காலத்திலே உடன்படிக்கை பெட்டி தான் இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் 10 கட்டளை இருந்தது. ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்தது. அப்புறம் என்ன இருந்தது? மன்னா இருந்தது. இதெல்லாம் வைத்து ஒரு பெட்டியிலே, தங்க பெட்டியிலே மூடி அதை என்ன செய்வாங்க? தூக்கி கொண்டு போவாங்க. ஜனங்களுக்கு முன்பாக பெட்டி போகும். அல்லேலூயா. அதே யுத்த காலத்திலே அந்த பெட்டி எருசலேமுக்கு வரக்கூடாதபடிக்கு பிரச்சனைகள் வந்ததுனால ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே, கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே அந்த பெட்டி இருந்தது. 3 மாதம் இருந்தது. தற்செயலா அங்க இருந்தது. அப்ப அந்த பெட்டி அங்கே இருந்தவுடன் ஆண்டவர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ இந்நாளிலே நமக்கு நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற வேதாகமம் நம்முடைய வீட்டிலே இருந்தா நமக்கு என்ன உண்டாகும்? ஆசை. என்ன பாஸ்டர் இப்படி கட்டிட்டீங்க? ஆளுக்கு 2, 3 தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி வாங்கி வச்சு கொண்டு தாங்க இருக்கிறோம். எங்க அலமார வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பைபிளாவே நிறைஞ்சிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எனக்கு ஆசீர்வாதம் வரல. அங்க உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டுல இருந்த போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? நாங்க ஆளுக்கு 3, 4 பைபிள் வாங்கி வச்ச பிறகு கூட என்ன ஆக மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அல்லேலூயா. இந்த நாள்ல எப்படி இருக்கணும்? எபிரேயர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அந்த நாட்களுக்கு பின்பு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற நாட்களுக்கு பின்பு பிரமாணத்தை ஆண்டவர் எங்கே எழுதுகிறார்? மனதிலே, நம்முடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே எழுதுவார். அல்லேலூயா. பிள்ளைங்க எல்லாம் வேத பாட ஸ்கூலுக்கு போனா மனப்பாட வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்ப அவருடைய அந்த பாடம் எங்கே இருக்கணும்னு அதை சொல்லி கொடுக்குறாங்க. மனதிலே இருக்கணும்னு சொல்லி மனப்பாட வசனம். அதனால நிறைய பிள்ளைகளுக்கு மனதிலே மனப்பாட வசனம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராக அவர்கள் மனதிலே வசனங்களை வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை முதல்ல மனதிலே வைப்பார், மனப்பாட வசனமா கொடுப்பார், அப்புறம் இருதயத்திலே எழுதுவார். அல்லேலூயா. இப்ப இந்த பெட்டி தான் நமக்கு இருக்கணும். இந்த பெட்டி இருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டோடைய பிரமாணம் நம்முடைய மனதிலே இருக்கணும், நம்முடைய இருதயத்திலேயும் எழுதப்படாது. அல்லேலூயா. மனதிலே இருக்கிறதா? தேவனுடைய வசனங்கள் மனதிலே இருக்கிறதா? சின்ன குட்டி பிள்ளைங்களை கேட்டா முழு சங்கீதத்தையும் கூட முழுசா சொல்லிடுறாங்க. ஆனா பெரியவங்களுடைய மனதிலே என்ன இல்லை? வசனம் இல்லை. அப்ப எப்படி இருதயத்திலே ஆண்டவர் எழுதியிருப்பார்? மனசுல இருந்தாதான் அங்க பதிவாகும், ரெக்கார்டிங் ஆகும். அப்பதான் அவர் எழுதுவார். அல்லேலூயா. மனதிலே என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கிறதோ என்னுடைய மனதிலே இருக்கிற வார்த்தைகளை தான் என்னுடைய இதயத்திலே எழுதுவார். அல்லேலூயா. அப்படியே உங்களுடைய மனதிலே வார்த்தைகள் இருந்தால் அதை தேவன் இதயத்திலே எழுதுவார். அல்லேலூயா. அப்பொழுது
நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனம். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நம்முடைய மனதிலே இருந்தால்தான் நாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்க முடியும். நாம் அவருக்கு தேவனாகவும் அவர் நமக்கு தேவனாகவும். இல்லைன்னா இல்லைன்னா அவர் நமக்கு தேவனும் இல்லை, நாம் அவருக்கு பிள்ளைகள். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆலயத்துக்கு வரோம், எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் காணிக்க கொடுக்கிறோம், நீங்க இப்படி சொல்றீங்களே? எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது வசனம் மாத்திரம் தான், பைபிள்ல இருக்கிற வசனம் மாத்திரம் தான் எனக்கு. அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு பரீட்சை எழுதுகிற ஒரு குழந்தைக்கு 100 மார்க்குக்கு என்ன கொடுக்குறாங்க? கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதுல நிறைய பிள்ளைங்க எல்லாம் இப்ப 100க்கு என்ன பண்ணிருக்காங்க? 100 எடுத்திருக்கிறாங்க. அதுலயும் கொஞ்சம் நிறைய பிள்ளைங்க என்ன ஆயிட்டாங்க? ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப ஃபெயில் ஆனது யாரு ஆனது? 35 மார்க் கூட எடுக்காதவங்க என்ன ஆயிட்டாங்க? ஃபெயில் ஆயிட்டாங்க. அது ஒரு பாடத்துக்கு ஃபெயில் ஆனாங்களா, 2 பாடத்துக்கு ஃபெயில் ஆகாத? 35 மார்க் எடுக்காததுனால என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயி. வேதம் சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விழுந்த விதை ஒன்று 30 ஆகவும், ஒன்று 60 ஆகவும், ஒன்று 100 ஆகவும் பலன் கொடுத்தது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மனதிலே வைக்கப்பட்டு இதயத்திலே எழுதினால் நீங்கள் 30 இருந்தா கூட பாஸ். நமக்கு பாருங்க, உலகத்துல 35 தான் பாஸ். நான் கூட அப்ப 1975 ஆங்கிலத்துக்கு 35 தான் எடுத்தேன். அப்ப எவ்வளவு எனக்கு கூட ஞாபகம் மறந்து போச்சு. 35 மார்க். அல்லேலூயா. அதனால நான் பாஸ் ஆயிட்டேன். அப்ப வாத்தியார் கேட்கிறார், எப்படிப்பா எடுத்தேன் அப்படின்னு. எல்லாம் இயேசுனார் தயவுதான். அல்லேலூயா. அப்பதான் அவ்வளவு ஜபம் எல்லாம் பண்ணல, ஒண்ணும் தெரியல, ஏதோ நாம் எழுதுனது சரியா இருந்திருக்கு. அல்லேலூயா. அப்படிதான் சொல்ல முடியும். கிராமத்துல எல்லாம் என்ன அவ்வளவா படிப்போம்? அல்லேலூயா. அப்போ மனதிலே வைத்து இதயத்திலே எழுதினால் ஆசீர்வாதம். இதயத்திலே கர்த்தருடைய பிரமாணம் இல்லைன்னா ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. உறுதியா சொல்லலாம், வராதுன்னு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கிறிஸ்தவர்கள் பாருங்களே, கர்த்தரின் பெட்டி நம்முடைய இதயத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். இப்ப தலைப்பு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல்ல வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு தேவனுடைய ஜனமாயிருக்க வேண்டும். 2வது அந்த தேவனுக்கு கீழ்படுகிறவர்களாயிருக்க வேண்டும். 3வது அந்த தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 4வதாய் அந்த தேவனுடைய பிரமாணம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் இருந்தால் தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? மார்க் 10:16 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்மள இந்த மேல் சொல்லப்பட்ட 4 காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் நம்மை அணைத்துக் கொள்வார். அணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. அணைத்துக் கொண்டு எப்படி செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அணைத்துக் கொள்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஜனமாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனமாய், தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனமாய், தேவனுடைய பிரமாணங்கள் இதயத்திலே எழுதப்பட்ட ஜனமாய் இருந்தால் தேவன் அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மை அணைத்து கொண்டு தொட்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், 118 சங்கீதம் 26 வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா.
இப்ப தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இப்ப இரண்டாவது எங்கே இருந்து ஆசீர்வதிக்கிறார்? ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம எங்கே இருந்து ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்ன? நாம் எங்கே போக வேண்டும்? ஆலயத்துக்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் ஆலயத்திலிருந்து நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வாதம். ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதம் அப்படியே புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. பாருங்க 36 சங்கீதம் 36 உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் என்ன செய்கிறார்? ஆலயத்தில் அப்ப என்ன இருக்கு? சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்துல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்கள் திருப்திப்படத்தக்கதான ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறது? என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு புல்வீட்டு, ஒரு டேபிள், 5-6 டியூப் லைட், 5-6 ஃபேன் எல்லாம் வச்சுட்டு ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்றீங்களே. ஆலயம் அப்படிதான் இருக்கும். ஆலயம் எப்படி இருக்கும்? ஒரு பிரசங்க மேடையும் ஒரு காணிக்கை பெட்டியும் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு லைட் தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய காலத்துல அதான் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆலயத்திலிருந்து என்ன வந்தது? சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், அந்த ஆசீர்வாதத்தினால திருப்தி அடையும்படியான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன் அங்க இருந்து திருப்தி அடையும்படியான ஆசீர்வாதம் வருகிறது? 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசனமாகிய பரலோகில் வந்து எட்டியது. அல்லேலூயா. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்ற ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினார். அப்போ ஆலயத்துல மைக் இருக்கும், புல்வீட்டு இருக்கும், டேபிள் இருக்கும், காணிக்கை பெட்டி இருக்கும், லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும். ஆனா லேவியரான ஆசாரியர்கள் எழுந்ததென்று ஆமா ஜனத்தை ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வாதம் பரலோகத்திலே பெய்யட்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் நல்ல பொக்கிஷாலியாகிய வானத்தை தரும். அதனால ஆலயம்னு சொல்றது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நேரம் கிடைச்சா வாரதுக்கும் வேலை இல்லாத நேரத்துல வாரதுக்கும் உள்ளதெல்லாம் ஆலயம் கிடையாது. பரலோகத்திலிருந்து தேவன் மனுப்புத்தரை கண்ணோக்கி பாருங்க, இதுதான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு எப்படி வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க? தாகத்தோடு வர்றாங்களா, வாஞ்சியோடு வர்றாங்களா, விருப்பத்தோடு வர்றாங்களா, ஒரு பொறுப்புள்ளவர்களாய் வர்றார்களா, பக்தி உள்ளவர்களாய் வர்றார்களா, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வர்றார்களான்னு ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அப்பதான் ஜெப பரலோகத்துக்கு போய் அங்க இருந்து என்ன செய்யும்? நல்ல பொக்கிஷாலிய வானத்தை திறந்து ஆண்டவர் ஆசீர்வார். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில். அப்போ தேவனுடைய ஆலயத்துல நம்ம என்ன செய்யணும்? நாட்டப்படும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கும். இங்கேதான் நடப்பட்டிருக்கணுமா? ஆனாலும் நமக்குள்ள சில வேலைகளை செய்வதற்கு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அங்க போனாலும் நாம எங்க நடப்பட்டவர்களா இருக்க வேண்டும்?
ஆலயத்திலே நடப்பட்டவர்களாய். அப்பதான் தேவன் நல்ல வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் நல்ல பொக்கிஷாலைய வானத்தை திறந்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் இப்படியாய் நம்மிடத்திலே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. புதுசா வந்தவங்களுக்கு தான் தெரியும். 10 வருடங்களுக்கு மேலாக வருகிற எல்லாருக்கும் என்னது கண்டிப்பா தெரியும். ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? ஆலயத்திலே. சிலர் நினைக்கிறது வேலை செய்யற இடத்துல மேனேஜர்கிட்ட இருக்குது. மேனேஜர் மனுஷர் கண்கள்லயும் தையும் தேவ கிருபை இருந்தாதான் மனுஷர் கண்கள்ல என்ன உண்டாகும்? அது தேவ கிருபை உண்டாகணும்னா எங்க வரணும்? ஆலயத்துல. அப்பதான் சம்பூரண ஆசீர்வாதம். நீங்கள் திருப்தி அடைகிற ஆசீர்வாதம் ஆலயத்துலதான் இருக்கும். நீங்க அதை முயற்சி பண்ணி பாருங்க. நமக்கு பிரச்சனைகள் உள்ள உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதத்துக்காக நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இப்படி எல்லாம் பாஸ்டர் சொல்றாரு, இப்படி எல்லாம் வேத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அப்ப இதன்படி செய்து பார்ப்போம்னு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்திலோ நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதிமான்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான். அப்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நம்முடைய வாசஸ்தலத்தை தேவன் என்ன செய்கிறார்? ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிற நம்மை நம்முடைய வாசஸ்தலத்தை வீடை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க எப்படியாய் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதாக நீதிமொழிகளிலே தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். போது நமக்கு தேவை எவ்வளவு? உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. அப்ப உண்மை உள்ளவர்களாய் இருந்தால், மேல் சொல்லப்பட்ட காரியங்களிலே கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் இருந்தால், கர்த்தரை துதித்து சோதரித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளையாய் இருந்தால், கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய இதயத்திலே எழுதப்பட்டிருந்தால் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக இந்த காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் பரிபூரண ஆசீர்வாதம். ரொம்ப நீங்க ரொம்ப கஷ்டமான கட்டளை எல்லாம் போடுறீங்க. 4 தான். மோசேயின் பிரமாணம் 10, அதையும் கஷ்டம்னு சொன்னீங்க. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை 1, அதையும் கஷ்டம்னு சொல்றீங்க. நம்ம பிரசங்கத்துக்கு ஒரு 4 வசனத்தை ஆதாரமா எடுத்து வச்சு பேசுறேன், அதையும் என்ன பண்றீங்க? கஷ்டம்னு சொல்றீங்க. கீழ்ப்படிவது கஷ்டங்கிறீங்க. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை சோதரித்து மகிமைப்படுத்துகிறது கஷ்டங்கிறீங்க. அவருடைய ஆலயத்துக்கு வருகிறது கஷ்டங்கிறீங்க. அவருடைய வசனங்கள் இதயத்திலே எழுதப்படுகிறது கஷ்டங்கிறீங்க. அப்ப எப்படிதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றது? உழைக்காமல் எப்படி ஊதியம் பெறுவது? உழைக்காமல் ஊதியம் பெற முடியுமா? அதான் காட்ட சொல்லுகிறார், நீ நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்தி என்ன செய்யணும்? பாடுபடும். அப்போ உலகத்துக்கு பாடுபட்டா போதாது, பரலோகத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? பாடுபடணும். ஏசாயா 45:4 சொல்லுகிறார்,
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த வாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தோம், உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. அப்போ வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடு. உண்மை உள்ளவர்களாக இருந்தால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் அவர் வெண்கல கதவுகளை என்ன செய்வார்? உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற ஆமா நமக்கு நிறைய புதையல்களை ஒளிச்சு வச்சிருக்காரு ஆண்டவர். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறினீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? இந்த புதையல்களை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வெண்கல கதவுகளாலே நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட்டிருக்கு? நல்ல லாக் போட்டு பூட்டி வச்சிருக்கு. அதனால ஆண்டவர் வெண்கல கதவுகளை என்ன செய்யணும்? உடைக்க. வெண்கல கதவை உடைக்க. இரும்பு தாழ்பாடுகளை எல்லாம் என்ன செய்யணும்? முறிக்க. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இரும்பு கதவுகளுக்குள்ளாகவும் வெண்கல இரும்பு தாழ்பாடுகளுக்குள்ளாகவும் வெண்கல கதவுக்குள்ளாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் ஆண்டவர் நமக்கு எடுத்து தரணும்னு சொன்னா, நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய ஜனமாக இருக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே அப்பொழுது ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்வோம்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை ஆலயத்திலே என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆமா ஆலயத்துக்குள்ள வந்தது எல்லாம் மறந்துடும். மாம்ச பலவீனமானாலும் சரி, மாம்சத்துக்குரிய தேவைகளானாலும் சரி, மாம்ச சங்கடங்களானாலும் எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? ஆராதிப்பீங்கன்னா ஆண்டவர் போகும்போது உங்களை ஆசீர்வாதமா அனுப்புவார். அல்லேலூயா. 18 வருஷமா கூனி கொண்டிருந்த அந்த கூனி ஆபிரகாம் அவருடைய கட்டை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவிழ்த்து. அப்படி நம்முடைய கட்டையெல்லாம் அவிழ்த்து நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா. அதனால நாம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே பட்டவர்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் நிச்சயமாக வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஆதியிலே தேவன் வானத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டி. கர்த்தராகிய தேவன் உருவாக்குறவர். கர்த்தர் என்ன? உருவாக்குறவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உருவாக்கினார், தேவன் உருவாக்கினாருன்னு அங்கே இருக்கு. புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. அப்போ உருவாக்கினவர் இயேசு. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும். அதனால இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டு யூடியூப் செய்தியிலாவது கேட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Bye.
ஆனந்தே வந்தோமே வந்திறங்கி வளர்ந்து தந்தருளுமே வேளாண்மை பாடுமே அன்பரிலே தாமுகி பாடலே நாம் ஜெயிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே, வானத்தையும் பூமியை படைத்த எங்கள் ஆசீர்வாத கர்த்தரே, அப்பா நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உம்முடைய ஜனமாகவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனமாகவும் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிற ஜனமாகவும் ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்கள் எழுதப்பட்ட ஜனமாகவும் உம்முடைய ஆலயத்திலே ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாகவும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இயேசப்பா ஒத்தாசை அனுப்பும், பிள்ளைகள் ஒவ்வொரு ஒத்தாசை அனுப்பும், சோர்ந்து ஒவ்வொருவர்களுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிற சத்துவம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையை ஊற்றும்படி ஆய்ச்சி நல்ல பொக்கிஷாலைய வானத்தை தரும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சி. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்ற நல்ல சாட்சி பிள்ளைகள் மூலம் கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே நீ நல்லவரும் நீர் பெரியவருமாயிருக்கிறபடியா சொல். எனக்கு ஆசிரியர் பருவங்களுக்கு நேராக எங்கள் கண்களை வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உத்தார் செய்வரும் என்ற தாவீதினுடைய விசுவாச வார்த்தையை நாங்களும் பிடித்துக் கொண்டு செவித்து தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்ள உதவி. நல்ல சுகந்தாறு, நல்ல பலந்தாறு, நல்ல ஆரோக்கியத்தை தார். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க உதவி. ஐஸ்வர்யம் கனவுமாலே வருகிறது என்பதை பிள்ளைகள் அறிந்து உம்மிடத்திலிருந்து பெற்று சாட்சியாக ஜீவிக்க உதவி செய். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியா கழுகு சோவாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தம் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்தார். God bless you. Praise the Lord. Praise the Lord.